வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங்ல சில ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் பண்ண போறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங் பில்டர்னா என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங்ல சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் a minute and then we will start our okay. Let's start. First problem is to reverse a string. ஓகேங்களா, reverse a string அப்படின்னா என்னன்னா, if you see first public static void main. ஓகே, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னா இப்ப ஹெலோன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெலோ என்னவா கன்வெர்ட் ஆகி எனக்கு தெரியணும்னா, இந்த ஹெலோ என்னவா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எல் ஆஃப்டர் ஓ எல் எல் இஹெச் இப்படிதான் வந்து எனக்கு வரணும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்றது தான் வந்து நம்மளோட டாஸ்க். ஓகே, இப்போ அது நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினா நான் வந்து ஒரு நியூ மெத்தட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் which is going to return me a string or void னே வச்சுப்போம் இப்போதைக்கு. public void reverse a string. ஓகே, ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட். இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங்கை பேராமீட்டராக அக்செப்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரிங் str. ஓகே, இப்போ நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து HELLOன்னு இருக்கும். இதை நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு லாஸ்ட்ல இருக்க ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கு அடுத்து இருக்கிறது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வரணும். விச் மீன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட்ல அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a logic which means இங்கே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோலேருந்து நார்மலாக வந்து till the length of a stringன்றது என்னது, கடைசி லென்த் கரெக்டா. ஸோ ஜீரோ இங்கே ஓ இங்கே இருக்கு, அதே இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஓ இருக்கு. விச் மீன்ஸ் லாஸ்ட்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு நான் லூப் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக லூப் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், for int I equal to 0 I less than string dot length I plus plus இப்படி போடுவோம் கரெக்டா. இப்போ now this is some லாஸ்ட்ல இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் வரணும்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட லூப்பிங்கை சேஞ்ச் பண்ணுறேன். I equal to str dot length minus 1 str dot length minus 1. ஏன் length மைனஸ் பார்த்தீங்கன்னா, சி இப்போ நம்மளோட லென்த் வந்து 5, ஆனால் வந்து இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும், 4 தான் இருக்கும் கரெக்டா. ஸோ அதனால தான் நான் லென்த் மைனஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஐ வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0. ஆஃப்டர் தட் லென்த்ல இருந்து நம்ம ஐக்கு போகணும் அப்படின்னா we need to minus. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் ஹேப்பன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் இருக்கா, அந்த ஸ்ட்ரிங்குக்கு நான் ஒரு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போறேன்னா I need to initialize a variable reversed string which is equal to empty string நான் initialize பண்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா reversed string equal to reversed string already string plus str dot char at of I. ஓகே, then once it is done நான் வந்து என்ன பண்றேன், system dot out dot println of reversed string. இப்போ நான் simply அந்த மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா I need to give it as a static. Then reverse a string reverse a string. So அந்த மெத்தடை நான் இதுக்குள்ள வந்து hello பாஸ் பண்றேன். If I run this நம்ம string வந்து reverse ஆயிடும். Let me show you the output also. எங்க expected. Okay, again rerun it. இப்போ பாருங்க ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல ஒண்ணுமே இல்லை, எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஆஃப்டர் தட் ஸ்ட்ரிங்கோட லென்த் -1. அப்போ லென்த் -1 லென்த் எவ்வளோ, விச் இஸ் 5. 5 - 1 வந்து இனிஷியலி 4 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ்ட் 4 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் ஐ வந்து மைனஸ் ஆயிடுக்க. இப்போ
for அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா? O இருக்கா. அந்த O-வை நான் first string which is an empty string plus O normal O. After that again வந்து மைனஸ் பண்ணோம்னா 3 வருது. தேர்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? L இருக்கா. இப்போ நம்ம ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல யார் இருக்கா? O இருக்கா. அவங்க கூட L ஆட் பண்றேன். ஆஃப்டர் தட் 2. ஓகே, 2ல யார் இருக்கா? எகெயின் வந்து L தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரிங்கோட நான் L வந்து ஆட் பண்றேன். தென் 1. எகெயின் 1ல யார் இருக்கா? E இருக்காங்க. ஓகே. அண்ட் தென் 0. 0ல யார் இருக்கா? H இருக்காங்க. ஸோ H ஆட் பண்ணிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம இதில் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதால இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எம்டி ஸ்ட்ரிங்குன்றப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்கும். அது கூட ஓவை ஆட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஆஃப்டர் தட் OLோட ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து OLL ஒரு ஆப்ஜெக்ட், தென் OLLE அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட், தென் வந்து OLLEH. ஸோ இண்டிவிஜுவலி ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கோட ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ், நீங்கள் எப்போ எந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும், இஃப் யூ ஆர் டூயிங் கன்கேட்டினேஷன் வாட் எவர் யூ ஆர் டூயிங், இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வந்து எல்லா டைமும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா இட் வில் ஃபார் ஷுர் கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட். இட் won't modify on the existing object. This is the main disadvantage of using a string. இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் பஃபர்ல பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். This is the basic concept. வந்து ஸ்ட்ரிங் பஃபர்ல பண்ணோம் அப்படின்னு நினைச்சு கேரட் ஆஃப் I. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சிம்பிளி நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாது ஈச் அண்ட் எவ்ரி டைம். இட் வில் கிரியேட் த concatenation. It won't create a new object each and every time. If I run this, let us see. Why sb.toString anu kudukuren. Okay, I am running it. Okay, here it should be str.length. It shouldn't be sb.length. It should be str.length. If I run this, see, the same operation happened. ஆனால் வந்து இப்போ இந்த இதில் என்ன இஷ்யூ ஆகாது அப்படின்னா, நீங்கள் நார்மல் ஸ்ட்ரிங்கு கிரியேட் பண்ணும்போது இட் வில் கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாது. ஓல்டு ஆப்ஜெக்ட்லேயே எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல நம்ம கொடுக்குற விஷயம்லாம் அப்பெண்ட் ஆகும். திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங்கர். இதே தான் வந்து ஸ்ட்ரிங் பஃபர்லயும் ஹேப்பன் ஆகும். ஸ்ட்ரிங் பஃபரும் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இட் won't create a new object. Okay, okay, this is how we will be reversing a string. Okay, next problem. ஓகே, இந்த மெத்தட் இருக்கட்டும், நம்ம மெயின் மெத்தட்ல சேஞ்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அ ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா சி இன்புட்ல ஜாவா @agni /123 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு தேவையில்லாம ரிமூவ் பண்ணணும்னா விச் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் இந்த டாலரு ஸ்லாஷ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணும், சிம்பிளி ஒரு அதை ரீப்ளேஸ் பண்ணும் அவ்வளோதான். ரீப்ளேஸ்னாலும் வந்து அதை ரிமூவ் தான் பண்ண போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு கிவ் ஸ்பேஸ். ஸோ எதுவுமே நான் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை ஒரு ஸ்ட்ரிங்கில் வாங்கிடுறேன். ஸ்ட்ரிங்கு str ஓகே replaced str which is equal to இருக்கு இல்லையா str டாட் நமக்கு ரீப்ளேஸ்ன்ற ஒரு மெத்தட் தெரியுமா, அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆல்ன்னு இருக்கு. ஸோ ரீப்ளேஸ் ஆல்ன்ற மெத்தட் போட்டால் எல்லா அக்கரன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேங்களா, இப்போ ரீப்ளேஸ் ஆல்ன்ற மெத்தடுக்குள்ள நான் வந்து ஒரு ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் எழுத போகிறேன். ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளி நான் எது வேணும் எது வேணான்னு சொல்லிட்டு நான் இதில் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறமா
எனக்கு வந்து ஏலேருந்து ஜி வரைக்கும் வேணும். அதே மாதிரி ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் ஜி வரைக்கும் வேணும். 0லேருந்து 9 வரைக்கும் வேணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். அப்போ இந்த கேரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கிற மிச்சம் எல்லா கேரக்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நெகோஷியேஷன் சிம்பிள் கொடுக்குறேன். ஓகே, விச் மீன்ஸ் இந்த ஷிஃப்ட் ஆஃப்டர் தட் 6க்கு மேலே இருக்கிற சிம்பிள் அது கொடுத்தேன்னா விச் இஸ் நெகோசியேஷன். ஏலேருந்து ஜி வரைக்கும், அதுக்கடுத்து கேபிட்டல் ஏலேருந்து ஜி வரைக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் அல்லாமல் மிச்ச எல்லா கேரக்டர்ஸையும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா ஐ நீட் டு சிம்பிளி ரிமூவ். ஸோ நான் வந்து சிம்பிளி இந்த மாதிரி கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டன் ரீப்ளேஸ்ட் எஸ்டிஆர்னு சொல்கிறேன். இப்போ இந்த மெத்தடை நான் கால் பண்ணும்போது ஐ நீட் டு பிரிண்ட் இட் அவுட் இந்த கன்சோல் system.out.println of உள்ளுக்குள்ள நான் எந்த மெத்தடை கால் பண்ண போறேன், ரிமூவ் ஸ்பெஷல் கேர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை தான் கால் பண்ண போறேன். ஸோ ரிமூவ் ஸ்பெஷல் கேர் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ல இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் வந்து என்ன கொடுக்க போறேன்னா சிம்பிளி ஜாவா @ எல்லாம் கொடுத்துட்டு 1 2 3 எகெயின் எல்லாம் கொடுத்துட்டு சிம்பிளி அக்னி. ஓகே, சி எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் வந்து 1 2 3யும் இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு இருக்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும். ஓகேங்களா, இஃப் ஐ எம் ஆடிங் செமிகோலன், நவ் இஃப் ஐ ரன் திஸ், சி நமக்கு வந்து இருந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் ஆல்ன்ற மெத்தடில் நான் வந்து ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெஜெக்ட்ஸ் பேட்டர்னில் எனக்கு ஏலேருந்து இப்போ வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இஃப் ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம், லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன். சி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கிவ் கேப் தென் ஏலேருந்து ஜி வரைக்கும், அதுக்கடுத்து கேபிட்டல் ஏலேருந்து ஜி வரைக்கும், 0லேருந்து 9. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் அந்த கேப்ன்றத அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க என்ன கொடுத்தாலும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா அந்த கேப் சிம்பிளோட ஒர்க். ஓகேவா, ஸோ ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ நெக்ஸ்ட்டுமே வந்து இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர், திஸ் இஸ் வெரி ஈஸி. சி நான் ஜாவா அக்னி சித்ரா டெவ் டெக் அகாடமி. ஓகேவா, இப்போ நான் இதை கொடுத்துருக்கேன். இதுல எனக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்பேஸும் எல்லாம் இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஜாவா அக்னி சித்ரா டெவ் டெக் அகாடமின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். அப்போ விச் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் த ஸ்பேசஸ் வித் சிம்பிளி. கரெக்டா, அதுக்கும் நான் வந்து சேம் மெத்தட் தான், சேம் தான், நான் வந்து எதுவுமே பண்ணலை. இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ் ஐ எம் கோயிங் டு டூ ஸ்பெஷல் ஸ்பேசஸ், ரிமூவ் ஸ்பேஸ். ஓகே, எஸ்டிஆரை வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ரிமூவ்டு ஸ்பேஸ் ரிமூவ்டு ஸ்ட்ரிங்கு which is equal to str dot replace all ஸ்பேஸையும் எல்லா ஸ்பேஸையும் வந்து எனக்கு என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி சிம்பிளி எம்டியா ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் தென் ரிட்டர்ன் ஸ்பேஸ் ரிமூவ்டு ஸ்ட்ரிங். இப்போ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் என்ன தரேன், இந்த மெத்தடை தரேன், சாரி இந்த வேல்யூவை தரேன். ஜாவா அக்னி டெவ் டெக் அகாடமி. ஓகே, if I run this, let's see. See, நம்மளோட ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி இட்ஸ் சிம்பிளி லைக் அ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா, இங்க நீங்க ஸ்பேசஸ் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கு, நான் இதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொடுக்கலாம்னா //s, சாரி /s கொடுத்தா இட்ஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அ ஸ்பேஸ். இஃப் ஐ ரன் இட் again, see the same result. நீங்க ஸ்பேஸ் தான் கொடுக்கணுமான்னு கேட்டா
ஸ்பேஸ் கொடுத்தா இஃப் இன்கேஸ் எனக்கு தெரியாம போயிடும், அதனால வேற என்ன கொடுக்கறதுனா /s. ஓகே, எஸ். அண்ட் தென் அனதர் கொஸ்டின் எல்லாருக்குமே வரும். சி, நான் வந்து நேற்று ஒரு மெத்தட் சொன்னேன், ட்ரிம்னு சொல்லிட்டேன். இட் வில் ரிமூவ் த ஸ்பேசஸ், லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் ஸ்பேசஸ்ன்னு சொன்னேன். கரெக்டா? இப்போ நான் வந்து சிம்பிளி ஐ எம் கோயிங் டு Ctrl+C. இப்போ நான் என்ன பண்றேன், சேம் வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் str நான் நார்மல் str மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? which is ஓகே. இப்போ நான் கொடுத்தா அது அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். சி, பிஃபோரும் ஸ்பேசஸ் இருக்கு, இதுக்கு அடுத்தும் ஸ்பேசஸ் இருக்கு. கரெக்டா? இஃப் ஐ டூ .trim off, இப்போ இந்த .trim offன்ற மெத்தட் எனக்கு எல்லா ஸ்பேசஸையும் ரிமூவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். சி, .trim என்ன பண்ணிருக்கு, முன்னாடி இருக்கிற ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிருக்க, அட் த சேம் டைம் பின்னாடி இருக்கிற ஸ்பேசஸையும் ரிமூவ் பண்ணிருக்கு. கரெக்டா? பிஃபோர் லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுது, பட் இன் பிட்வீன் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணல. ஸோ ஃபார் தட் நான் வந்து ஸ்பெஷலி டிஃப்ரெண்ட்டாக தான் எழுதணும், அதனால தான் நம்ம ரீப்ளேஸ்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளி ரீப்ளேஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தாலும் அது ரீப்ளேஸ் தான் பண்ண போகுது. இன்ஸ்டெட் ஆஃப் ரீப்ளேசிங் வித் சிம்பிள் ஸ்பேஸ், ஆஃப்டர் பின்னாடி ஒரு 1 இயருக்கு அப்புறம் நமக்கே வந்து கோட் எழுதின நமக்கே அந்த ஸ்பேஸ்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது அப்படின்னா நீங்கள் அது சிம்பிளி யூ கேன் ட்ரை இட் வித் லைக் திஸ். இதுவும் வந்து ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணி நார்மல் ஸ்ட்ரிங்காக நமக்கு தரும். ஓகே, யா, this is how we will remove the space. So far வந்து எப்படி ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணது, எப்படி வந்து ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். அதாவது சி, இப்போ வந்து நம்ம ஜாவா அக்னி 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாவா அக்னி. இப்போ இந்த ஜாவாலையும் இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கில் ஏ வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கு. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வேணும்னா ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு JAVGNI இதுதான் எனக்கு ரிட்டர்ன் வரணும். தட் இஸ் வாட் ரிமூவ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். இப்போ அதுக்கு ஒரு மெத்தட் எழுதலாம். பப்ளிக் ஸ்ட்ரிங் ரிமூவ் டூப்ளிகேட் open close which is going to ஓகே, ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ள. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கை வாங்கியிருக்கேன், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க டூப்ளிகேட்ஸ் எல்லாம் எனக்கு ரிமூவ் ஆகணும். அப்போ டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நான் ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பில்டராக சேஞ்ச் பண்ணுறேன். ஏன் ஸ்ட்ரிங் பில்டராக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ நார்மல் ஸ்ட்ரிங் நான் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன் பண்ணும்போதும் இட் வில் கிரியேட் அ நியூ ஸ்ட்ரிங், நியூ ஆப்ஜெக்ட். ஸோ டு அவாய்ட் தட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணுறேன். ஏன் நான் ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் பஃபர் கிரியேட் பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லிட்டில் லோவாக இருக்கும் டியூ டு சின்க்ரனைஸ்ட் பிளாக்ஸ். ஸோ ஃபார் தட் ரீசன் நான் வந்து ஸ்ட்ரிங் பஃபர் கிரியேட் பண்ணாமல் ஸ்ட்ரிங் பில்டரை ப்ரிஃபர் பண்ணுறேன். இட் இஸ் யூஸ்ட் இன் மல்டித்ரெடட், இட் இஸ் நாட் அ சின்க்ரனைஸ்ட் ஒன், அதனால வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வர ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, வர ஸ்ட்ரிங்கில் நான் வந்து என்ன சொல்கிறது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தட் இனிஷியலி நான் பூலியன்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணி பூலியன் சீன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வைக்கிறேன். சீன் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ பூலியன் ஆஃப் 256. ஏன் 256 அப்படின்னு பார்த்தீங்கன்னா till 256 ASCII வேல்யூஸ் நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா, ஏக்கு ஒரு ASCII வேல்யூ இருக்கும், பிக்கு ஒரு ASCII வேல்யூ இருக்கும், அது மாதிரி 256 ASCII வேல்யூஸ் நமக்கு இருக்கு. இப்போ 256 அரே கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இனிஷியலி என்ன வேல்யூ செட் ஆகிருக்கும், ஃபால்ஸ். till 256 ஃபால்ஸ்ன்ற வேல்யூ தான் செட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து எதுக்காக இந்த அரே கிரியேட் பண்ணேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி
ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நியூ அரேவா கிரியேட் பண்ணணும். ஸோ கேரக்டர்ஸா அரேவா கிரியேட் பண்ணணும்னா தர் இஸ் அ மெத்தட். இந்த மெத்தட் வந்து நமக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லலை. char which is a character array, so char array which is equal to str string நான் character array வா convert பண்றேன். so string which is a string dot to char array, so the whole string நான் char array வா convert பண்றேன்னு சொல்றேன். so this what this is means னா இப்போ நீங்க ஜாவான்னு கொடுக்குறீங்க, அப்ப அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா it is going to be an array j கமா ஏ கமா வி கமா ஏ, இந்த மாதிரி தான் அது ஸ்டோர் ஆகும். சாரி. ஸோ நார்மல் ஸ்ட்ரிங் விச் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு அ கேரக்டர் அரே. ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டர் அரேவா கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான பூலியன் அரேவும் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் நான் எனக்கு தேவையான ஸ்ட்ரிங் பஃபர் பில்டரும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வேல்யூவா ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு இன்டீஜர் லூப் யூஸ் பண்ணுறேன். int I which is equal to 0, I less than, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட char அரே இருக்கா, ஸோ char அரே டாட் லென்த் செமிகோலன் I plus plus. ஓகேவா? இப்போ ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, சி இப்போ நான் கேரக்டர் அரேவை எடுத்திருக்கேன், கரெக்டா? இப்போ கேரக்டர் அரேல என்ன இருக்கு, JAVAன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த கேரக்டர் அரேவை நான் என்ன பண்றேன், டிராவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் சீன் ஆஃப் கேர் அரே ஆஃப் ஐ, அதாவது சீன் ஆஃப் கேர் அரே ஆஃப் ஐ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், சிம்பிளி வெளியில வரணும். பட் ஐ மீன் சிம்பிளி வெளியில வரக்கூடாது, அப்பெண்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கும் போது அப்பெண்ட் பண்ணணும். ஸோ நான் நெகோசியேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அப்படி இருந்துச்சுன்னா எஸ்பி டாட் அப்பெண்ட்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். பட் வந்து if it is not present நான் அப்பெண்ட் பண்ணிட்டேன். அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூவை அந்த அரேல நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ. அதுக்கு அடுத்து அட் த எண்ட் வந்து ரிட்டர்ன் எஸ்பின்னு சொல்லி கொடுக்க கூடாது. எஸ்பின்னு சி அக்னி சிஹெச்ஐ காணும், டிஆர்ஏ டெக்கில் ஹெச் காணும், அகாடமியில் ஏசிஏவையும் காணும். ஸோ டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் நான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கிடுறேன். ஓகேவா? சி நான் ஸ்ட்ரிங்கை பேராமீட்டராக வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் வந்து பூலியன் அரே கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஃபால்ஸாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் ஃபால்ஸாக இருக்குன்னா, if you create an array, the initial values assigned to it is a default value. And the default value for boolean வந்து default value for boolean என்னது, false. அப்ப இப்போ நமக்கு வந்து நான் கொடுத்துருக்க அரே ஸ்ட்ரிங்கை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா AGNICHITRA சொல்லிட்டு இந்த மாதிரி டெக் அகாடமி TECHACADEMY இப்படி வந்து ஒரு அரேவா கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அரேவா கிரியேட் ஆனதை நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏவை எடுக்கிறேன். ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி இட் இஸ் 63 ஆர் 96 சம்திங். ஏவோட ஆஸ்கி வேல்யூ எங்கே இருக்கோ அந்த பூலியன் அரே இங்கே ஆக்சுவலி ஃபால்ஸாக இருக்கு. இங்கே நான் என்ன பண்ணுறேன், சீன் ஆஃப் கேரட் ஆஃப் ஐ அப்படிங்கும்போது கேர் அரே ஆஃப் ஐ என்னது, ஏ. ஸோ கேர் அரே ஆஃப் சீன் ஆஃப் ஏ. இப்போ
இது என்னன்னா அந்த ASCII வேல்யூ பொசிஷன்ல போய் செக் பண்ணும். சீன் ஆஃப் 61 ஆர் சம்திங் அங்க போய் செக் பண்ணும்போது இட் இஸ் ஃபால்ஸ். இங்க நான் வந்து நார்மலி இந்த இந்த எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் கொடுக்கலனா இட் வில் செக் வெதர் இட் இஸ் ட்ரூ. இஃப் இட் இஸ் ட்ரூவா இருந்தா தான் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா ஒர்க் ஆகாது. பட் எனக்கு அது இனிஷியலி ஃபால்ஸா தான் இருக்கும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஸ்பி டாட் அப்பெண்ட்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அங்க போய் அப்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து அந்த இடத்துல வேல்யூவை என்னவா பண்ணும், ட்ரூன்னு சொல்லி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஆஃப்டர் திஸ் இதே மாதிரி ஜி வரும். ஜியும் அங்க ஃபால்ஸா இருக்கும், அதனால ஆட் பண்ணிட்டு ட்ரூ போட்டுரும். இப்ப எண்ணுக்கும் அதே தான், ஐக்கும் அதே தான், சிக்கும் ஹெச்க்கு. இப்ப எகைன் ஐ வரும்போது ஐயோட பொசிஷன்ல ஆல்ரெடி யார் இருப்பா, ட்ரூன்னு இருப்பாங்க. அப்ப ட்ரூ இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு இந்த கண்டிஷனல் பிளாக்குள்ள போகாம வெளியில வந்துரும். ஸோ அந்த கண்டிஷனல் பிளாக்குள்ள போகல அப்படிங்கும்போது we cannot append that value in the builder, and then the same thing happens to the whole char array, and then ஒவ்வொரு டைமும் it is appending on the string SB, right? string builder. இப்போ at the end பார்த்தீங்கன்னா you are returning as sb.toString. instead நீங்க வந்து sbன்னு போட்டீங்க அப்படின்னா it is not a string, it is a string builder. So the return type which we have mentioned is a string. It is not a string builder. அதனால எனக்கு error வருது. if you try string builder then error இருக்காது. if you want to catch it as a string நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா you need to convert it as a string. until unless if it is not a string அது வந்து எனக்கு error தான் த்ரோ பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து இது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி சொல்ற பட்சத்துல என்ன பண்ணும், இந்த பில்டரை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். how I convert this string builder to string? simply sp dot toString. toString அப்படின்னா என்னது, அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். இங்க எப்படி டூ கேர் அரேனா வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர் அரேவா கன்வெர்ட் ஆகுதோ அதே மாதிரி இங்க வந்து toStringனா ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, this is how it will work behind the scene. டிஎஸ்ஏ டீச் பண்ணுவீங்களா? கண்டிப்பா டிஎஸ்ஏ வந்து நான் டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. இஸ் தேர் எனி டவுட்ஸ் ஆன் ரிமூவிங் த டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரிங்? if not let's move on to the another problem. see next problem என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட JAVA நான் வந்து சேம் திங் ஜாவா அக்னி not Java, Agni Chitra DevTech Academy. ஓகே, இப்ப இந்த ஸ்ட்ரிங்ல எனக்கு வந்து ஏ எத்தனை டைம் ரிப்பீட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு the occurrence of A எவ்வளோ டைம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட மெத்தடை கால் பண்றப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கும் வேணும். எந்த வேரியபிளை வந்து நான் செக் பண்ண போறேன், இட்ஸ் நாட் அ வேரியபிள், எந்த ஆல்பபெட்டோட அக்கரன்ஸை நான் செக் பண்ண போறேன்னா அந்த அக்கரன்ஸும் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கெட் த string and the character. okay, public static which is going to return me a count. so int which means occurrence I am going to get string and then a character from the person who is calling this method. char ch char எதுக்கு, which is a target. அந்த எலிமெண்ட் எத்தனை டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை நார்மலி ஸ்ட்ரிங்கை வச்சே பண்ணிடுறேன். int I equal to 0, I வந்து less than str.length, ஆஃப்டர் தட் I வந்து பிளஸ் பிளஸ். இதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ல இப்போ I வந்து s டாட் caret of I, it's not s, str dot caret of I which is equal to அந்த கேரக்டரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன், இனிஷியலி கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி 0ன்ற வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? 0ன்ற வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் here if I do count plus plus then check if that value is equal to ch.
then it will add. once இந்த loop முடிஞ்சிருச்சு அப்படின்னா it will be going to return a count. நான் எங்க கால் பண்ண போறேன்? இங்க the method name is occurrence. so வந்து இங்க occurrence கால் பண்ணுவோம். it is going to accept the value and எந்த கேரக்டரை சர்ச் பண்ணும். இப்போ கேரக்டர் வந்து ஏன்னு கொடுத்துட்றேன். I am running this. see டூன்னு இருக்கு. ஏன் டூன்னு இருக்கு? இங்க பாருங்க 1 2 3 4 இருக்கு. ஆனா டூன்னு இருக்கு. ஏன்னா 2 is of capital and 2 is of small letter. so எல்லாமே நான் செக் பண்ணணும் அப்படின்னா when I am getting that itself நான் str whole to lower case கன்வெர்ட் பண்ணிடுறேன். lower case கன்வெர்ட் பண்ணனா எல்லாமே which is known as a same. அதனால lower case கன்வெர்ட் பண்ணா இப்போ எப்படி இருக்கும்? அக்னி சித்ரா டெவ்டெக் அகாடமின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, if I run this, now it is giving 4. so நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி ஆகணும். இப்போ நான் 2 அப்பர் கேஸ்னு கொடுத்தா there is no point in checking it. 2 அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, it is obviously 0, right? ஏன் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு தெரியும் இந்த ஏ வந்து ஸ்மால், நான் எல்லாமே கேபிட்டலில் கொடுத்துருக்கேன்னா it won't give us anything. see simply 0. even though 2 ஸ்மால் லெட்டர்ஸ் இருந்தாலும் 2 கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஆப்வியஸாக இது என்ன செக் பண்ணும்? கேபிட்டல் தான் செக் பண்ணும். அப்போ கேபிட்டலில் யாருமே இல்லை இல்லையா? ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் me a 0. okay, okay, next problem. இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, ஜாவா இல்ல அக்னி சித்ரா டெக் அகாடமி. ஓகேவா? இப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த பெரிய ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா? இப்போ இது ஒரு வேர்ட், இது ஒரு வேர்ட், இதுன்னு 4 வேர்ட் இருக்கு. 4 வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஸ்டார்டிங் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட். அக்னி சித்ரா டெக் அகாடமி. ஓகேங்களா? இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட். அப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட்டை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ரிங் எல்லாம், இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் வந்து அரேவா கன்வெர்ட் பண்ணணும். அரேவா கன்வெர்ட் பண்ணல நான் என்ன மாதிரி அரேவா கன்வெர்ட் பண்றது? வெதர் இட் இஸ் அ நார்மல் அரே, நார்மல் கேரக்டர் அரே, ஆர் ஹவ் இட் வுட் பீனா இட் இஸ் அ ஸ்ட்ரிங் அரே. ஏன்னா ஒவ்வொன்றுமே ஸ்ட்ரிங் தான். கரெக்டா? வி கேனாட் சே தட் இட் இஸ் அ கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் static string தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். string capitalize string. ஓகே, ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல நான் வந்து ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவா கன்வெர்ட் பண்றேன் பேஸ்ட் ஆன் வாட்? ஸ்பேசஸ். ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கிறதும் இனி ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கிற அரேவா ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு அப்புறமும் இருக்கிறத ஒரு ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் which is equal to str.split based on the spaces. ஸ்பேசஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒன்ஸ் இட் இஸ் டன், நான் என்ன பண்றேன்? ஸ்ட்ரிங் பில்டர் தான் இப்பயும் கிரியேட் பண்றேன். ஏன்னா நான் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இருக்கிற எல்லாத்தையும் நார்மலாக சேம் திங்கை ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதனால நான் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் வாங்குறேன். ஒன்ஸ் நான் ஸ்ட்ரிங் பில்டர் வாங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து வேர்ட்ஸ் அரேல வந்து ட்ராவல் பண்ணுறேன். இன்ட் I equal to 0, I words dot length I plus plus. Once it is done, if words of I லென்த் வந்து 0வை விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா, சி ஒவ்வொரு டைம் வந்து இந்த செக் இருக்கும். ஜாவா ஸ்பேஸு, அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸு,
அதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு வேர்டு கொடுக்குறேன் ஆஃப் ஜீரோ அப்படிங்கும்போது வேர்ட்ஸ் ஆஃப் ஐல இப்ப யார் இருப்பானா ஜாவான்றவங்க இருப்பாங்க. அதே கேர் அட் ஆஃப் ஜீரோல யார் இருப்பா ஜே. அவங்கள நான் இப்ப என்னவா மாத்திருக்கேன் கேபிட்டலா மாத்திருக்கேன். ஸோ இப்ப கேபிட்டலா மாறிடுச்சு. ஒன்ஸ் இட்ஸ் டன் நான் என்னோட ஒர்க் முடிஞ்சான்னு கேட்டா இல்ல. ஐ அகைன் நீட் டு அப்பெண்ட் த அதர் ஸ்ட்ரிங். ஹோல் ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லையா பேலன்ஸ் இருக்க ஸ்ட்ரிங் எல்லாம் இது கூட ஆட் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் words of I after 1 after 0 எல்லாமே என்னது which is a normal string தான் நான் append பண்ணணும் கரெக்டா. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா words of I dot substring of after 1 I mean 0 க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கு 1. அந்த 1 நான் சப்ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1. சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்கணும் எண்ட் இருக்க கூடாதுன்னு. எண்ட் இருக்கு ஸ்டார்ட்டும் எண்டும் இருக்கணும்ல. ஸ்டார்ட் இன்க்ளூடட் எண்ட் வந்து எக்ஸ்க்ளூடட்னு சொன்னீங்களே இதுல ஸ்டார்ட் மட்டும் இருக்குன்னா ஓகே. அந்த அந்த வேர்டோட ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா எண்டுன்றது டில் த லென்த். ஓகே ஒன்ஸ் இட் இஸ் டன் நீங்க வந்து இப்ப எப்படி பண்ணிருக்கீங்கன்னா JAVAன்னு பண்ணிருக்கீங்க கரெக்டா. அதுக்கடுத்து எகைன் ஒண்ணு வரும் அதையும் நீ SBல தான் அப்பெண்ட் பண்ண போறோம். அப்ப ஜாவா டெவ் அப்படின்னா ஆக்சுவலா இங்க ஒரு ஸ்பேஸ் வரணும் இல்லையா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும். அந்த ஸ்பேஸ் தரணும் அப்படின்னா நம்ம பிஃபோர் கம்ப்ளீட்டிங் இட் அப்பெண்ட் ஆஃப் ஒரு ஸ்பேஸையும் நான் கொடுத்துட்றேன். then it will be very easy for us to print. இப்போ நான் ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் Ctrl+C வெளியில வந்ததுக்கு அப்புறமா which is going to return me sb.toString. இப்போ என்ன கால் பண்ண போறது யாரு ஸ்டாட்டிக்கா கேபிட்டலைஸ் ஸ்ட்ரிங் இன்ஸ்டெட் ஆஃப் occurrence நான் வந்து கேபிட்டலைஸ் ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே இப்போ நான் இங்க வந்து என்ன கொடுக்குறேன்னா simply it's a string. It should be small letter Agnishitra Dev Tech Academy. Okay, if I run this, see first letter of the character gets capitalized. இப்போ நான் இந்த அப்பெண்ட் ஆஃப் இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி வை நான் இதை கொடுத்தேன்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன். see if I remove this. ஓகே இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். என்ன எரர் ஓகே again one. ஓகே இப்போ நான் இதை ரன் பண்றேன். சி இங்க வந்து ஸ்பேஸே இல்லை. டு கிவ் த ஸ்பேஸ் நான் வந்து இங்க என்ன ஆட் பண்ணேன்னா எகெயின் டாட் அப்பெண்ட் ஆஃப்னு சொல்லி ஸ்பேஸ் ஆட் பண்ணேன். டாட் அப்பெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தட்ஸ் இட். ஓகே தட்ஸ் வை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பெண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்துச்சு. இப்போ ஸ்பேஸ் வரல. ஓகேங்களா? Is there any doubts? Hope so எந்த டவுட்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். இது வந்து ரொம்ப ஈஸி தானே. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ ஸ்ட்ரிங் அப்படின்னா எப்படி கவுண்ட் பண்ண சொல்றாங்கன்னா ஜாவா டெவ் டெக் அகாடமி அப்படின்னா இதுல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு 4 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த 4 வேர்ட்ஸை நான் கவுண்ட் பண்ணும். இது ரொம்பவே ஈஸி தானே. பப்ளிக் ஸ்டாட்டிக் which is going to return me string count of words. so count of words வந்து இப்ப நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் str. after this it is not going to return me a string, it is going to return an integer. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கை str ஓகே ஸ்ட்ரிங் வாங்கிட்டேன். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு ஸ்ட்ரிங் அரேவா கன்வெர்ட் பண்றேன். வேர்ட்ஸ் which is equal to based on the spaces நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். தென் இப்போ வந்து இந்த வேர்ட்ஸோட லென்த் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு மொத்தமா எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருமா இந்த அரேல.
Yeah, that's what we are going to do. Count of words which should be static. Okay, so count of words ன்னு கொடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 words வரணும். See, 5 words. I have simply converted it into one string array and then it is working as expected. Okay. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட லார்ஜஸ்ட் வேர்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். லார்ஜஸ்ட் வேர்ட் என்ன ஸ்ட்ரிங். Public static which is going to return me the string word. String largest string. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறேன். string str. ஓகே, ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ல. இப்போ இந்த str is going to converted into a string array. ஸோ string ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். அதுக்கடுத்து நம்ம பேஸ்ட் ஆன் த ஸ்பிளிட் மெத்தட் நம்ம வந்து அரேவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அரேவா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் லூப் போடுறேன். ஃபார் int I equal to 0, I வந்து less than words length I plus plus. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், சிம்பிளி ஸ்ட்ரிங்கு ஜஸ்ட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி அதுக்கு எம்டி ஸ்ட்ரிங் அசைன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் word dot length, sorry, words of I dot length which is greater than, it is an array அப்படிங்கும்போது wait, words dot words of I dot length இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் temp which is equal to words of temp dot length of temp dot length of which is greater than largest dot length of. இப்போ லார்ஜஸ்ட்டை விட பெருசா இருந்துச்சு என்ன பண்றேன், நார்மலி நம்மளோட டெம்ப் இருக்கு இல்லையா, அந்த டெம்பை நம்மளோட லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, சி சிம்பிளி நான் வந்து ஒரு டெம்பரவரியா ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணேன். அதுக்கடுத்து அதோட லென்த்தும் நார்மல் நம்மளோட ஸ்ட்ரிங் லென்த்தும் செக் பண்றோம். பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன் இல்லையா, அந்த நார்மல் ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா இருந்தா இட் இஸ் அ பாலிண்ட்ரோம். அப்ப செக் பாலிண்ட்ரோம்க்கு நான் வந்து பாருங்க, பப்ளிக் பூலியன் which is a static boolean check palindrome which is going to accept a string str open close curly bracket குள்ள. இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ல நான் என்ன போட்டிருக்கேன், ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் str which is equal to சொல்லிட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் இட் ஷுடன்ட் பி str, ஆல்ரெடி வந்து நார்மலி இருக்கு str1, அண்ட் தென் வந்து let it be as a reversed string and then வந்து நான் for my reference நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ஒன்ஸ் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் ஆச்சுன்னா என்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து லாஸ் ஆகிடும் அண்ட் தென் ஐ cannot செக் இட். ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்துருச்சா, சேம் லாஜிக் ஃபார் int I equal to 0, I வந்து less than ஒரிஜினல் லென்த். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் which is equal to same thing, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பிளஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஆஃப் ஐ. இப்போ ஒன்ஸ் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் லூப்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இஃப் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ, விச் மீன்ஸ் இப்படி பார்த்தாலும் ஒன்னா இருக்கணும், அப்படி பார்த்தாலும் ஒன்னா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா பார்க்கலையும் மேடம்னு எடுத்துக்கோங்களேன், மேடம் இஸ் அ palindrome, MADAM, திருப்பி போட்டாலும் MADAM, so it's a palindrome. அப்படி இல்லைன்னா else I can give it as return false. ஓகேவா, இப்போ நீங்க இந்த இடத்துல மெத்தடை கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா சிம்பிளி இந்த மாதிரி இல்லாம இஃப் நான் வந்து பூலியனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னா இஃப் இங்க
check palindrome la நான் madam னு கொடுக்கிறேன். If this method call returns me true, I can give it as system.out.println of palindrome. If not, I can give it as not a palindrome. If I run this, let's see what is happening. இப்போ வந்து madam will return a palindrome, so அதனால வந்து எனக்கு palindrome னு print ஆகும். If I give again 1m, it means extra m கொடுக்கும்போது it is not a palindrome and it will not return a palindrome. It is not. See, if madam, 1 second, check palindrome, madam னு send பண்ண, இப்போ reversed string dot equals I0 str, original string க்கு நான் str கொடுத்துட்டேன். Wait, str dot length, here I need to change str dot. Now if I run, palindrome, how come it will be check palindrome? See, original string வந்து str னு கொடுத்துருக்கேன். இப்போ original string என்ன? Which means original string is madam and reverse stringல யாருமே இல்ல. Original string equals str reversed string. Reversed string, then why it is returning me true? It shouldn't return me true because அது வந்து எனக்கு false தானே return பண்ணிருக்கும். Then it shouldn't be a palindrome, right? Original, wait, let us debug this. Why it is not happening? debug பண்ணோம்னா சிம்பிளி இந்த மாதிரி debugger பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா நான் debugger பாயிண்ட் வச்சுட்டு debugging ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிது. ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர்ன்றப்போ மேடம்னு இருக்கு. நெக்ஸ்ட் ரிவர்ஸ்டு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து மேடம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் என்னவா இருக்கு? எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்போ லூப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். I equal to 0. ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் m ஆட் ஆயிடுது. ஓகே, எகெயின் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங். ஓகே, ஐ காட் த இஷ்யூ. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லூப் போட்டிருக்கோம், ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு லூப் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு லூப் போட்டிருக்கோம், விச் இஸ் நாட் கரெக்ட். ஸ்ட்ரிங் டாட் லென்த் ஆஃப் -1 I greater than 0. இப்போ நம்ம செக் பண்ணோம்னா இட் வில் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட். See, it's not a palindrome. If I give madam, then it will be a palindrome. See, what mistake I have done is, நான் வந்து இங்க கண்டிஷனை தப்பா போட்டு லூப்பிங் வந்து தப்பா பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் whenever we are doing anything, it is on the real world ப்ராஜெக்டாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் if you find something is wrong, then what you need to do, first step you need to check it via debugging. ஸோ டீபக்கிங் வந்து நமக்கு நிறைய பிளேஸில் ஹெல்ப் பண்ணும் டு ஃபைண்ட் த இஷ்யூ. ஸோ டீபக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் குயிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Control C. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டீபக்கிங்னு ஒரு ஐக்கான் இருக்கா, இந்த பக் ஐக்கான் இருக்குல்ல, அந்த பக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி வந்து இந்த மெத்தடை கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ சிம்பிளி கிளிக் பண்ணாலே இட் வில் ரன். ஓகே, இப்போ நான் சிம்பிளி கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே டீபக்கர் பாயிண்ட் வச்சேன் காட்டிக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேவா? இஃப் ஐ டூ திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் ஓவர் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு லைனா எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இஃப் ஐ டூ திஸ் பிளேன்றது நான் கொடுத்தேன் அப்படின்னா, இஃப் யூ பிளேஸ் த டீபக்கர் ஆன் திஸ் லைன், ரைட், 92ல வச்சிருக்கேன்னா, இப்போ நான் பிளேனு கொடுத்தேன்னா இட் won't வெயிட் ஆன் திஸ். இந்த லைன் எல்லாம் வெயிட் பண்ணாம இட் வில் ரன் த அப்ளிகேஷன் அண்ட் கம் ஸ்டாப் ஹியர். ஓகேவா? இஃப் ஐ டூ திஸ் ஒன் ஸ்டெப் ஓவர், ஐ வில் மூவ் 1 by 1 ஸ்டெப். அண்ட் தென் நீங்கள் வந்து இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா இதை டபுள் கிளிக் பண்ணால் யூ வில் ஏபிள் டு ஓப்பன் யூ வில் ஏபிள் டு சி வாட் இஸ் தட். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி
சிம்பிளி தேர் இஸ் அ எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் ஒரு விண்டோ இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்லையும் போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா தேர் எவாலுவேட்னு கொடுக்கும்போது நமக்கு எவாலுவேட் விண்டோ ஓப்பன் ஆகி நமக்கு ஷோகேஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ளே பட்டன் பாஸ் பண்ண அப்படின்னா இட் வில் கம் அண்ட் ஸ்டாப் அட் திஸ் லைன். ஓகேவா? ஒன்ஸ் இட் இஸ் டன், நீங்கள் வந்து மியூட் பண்ணணும் எல்லா டீபக்கரையும். எனக்கு இங்கே டீபக்கிங்கில் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் கிவ் திஸ் மியூட் பாயிண்டர் அண்ட் ஸ்டில் யூ கேன் ரன் இட் அண்ட் தென் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட், லெட்ஸ் see again. See, madam is a palindrome. Most of the times if you find anything is wrong, don't get panic. Just debugger on பண்ணி debug பண்ணி பாருங்க. Then you will come to know a lot of concepts, a lot of things ஏன் அங்கே ஒர்க் ஆகலை அப்படி சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஓகே then. Thanks for watching our video. We'll see you in another video. நாளைக்கு same 8 to 9 வந்து செஷன் இருக்கும். We'll start collection framework or multi-threading or exception handling. எதாச்சும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். I hope I will take a plan for tomorrow and